மருதுபாண்டியன் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து மறைமலையிலிருந்து வர்றேன். சொந்த ஊர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கமுதி கோட்டைமேடு. இப்போ அம்மா வந்து அங்கே இது மீட்டிங் போட்டிருக்காங்க. குலசாமி கூட நேற்று போகலாம்னு நினைச்சு சிவராத்திரி அம்மா வர்றதுனால இந்த நாளை மறுநாள் போகலாம்னு இருக்கேன். நான் பரம்பரை ஏடிஎம்கே சேர்ந்தவன். ஏடிஎம்கே ரொம்ப அழிவு பாதையில் போய்கிட்டு இருக்கு. அதனால ஏடிஎம்கே வெறுத்து போயிருந்தோம். சின்னம்மா வர்றதுனால மறுபடியும் சின்னம்மா தான் காப்பாற்ற முடியும் ஏடிஎம்கே அப்படின்னு நம்பிக்கையில் வந்திருக்கோம். சின்னம்மா வந்தால் சின்னம்மாவுக்காக நாங்கள் வந்து போராடுவோம். சின்னம்மா கொண்டு வர்றதுக்கு தென் மாவட்டத்தில் மொத்தம் சின்னம்மா சொல்றவங்க தான் வர முடியும். தென் மாவட்டத்தில் ஏடிஎம்கே எந்த கட்சியும் வராது. சின்னம்மா சொல்றவங்க தான் தென் மாவட்டத்தில் வர முடியும். நான் சென்னை ஈக்காட்டுத்தாங்கலேருந்து வந்திருக்கேன். நான் அம்மாவுடைய தீவிர விசுவாசி. இப்போ வந்து அம்மா எடுத்திருக்க முடிவு எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1.5 கோடி தொண்டர்களும் இதை தான் எதிர்பார்த்து காத்து இருந்தாங்க. காலம் கடிந்து விட்டது. ஆனால் அம்மா வந்து நல்ல விதைகளை விதைத்துள்ளார்கள். அதையே அறுவடை செய்வார்கள். வெற்றியை சின்னம்மாவுக்கு தான். இல்லை அம்மா வந்து சொல்லுவாங்க 24ஆம் தேதி அம்மா சொல்லுவாங்க. சின்னம்மாவுடைய இதுதான் நாங்கள் சின்னம்மா சொல்லுவாங்க எல்லாமே. நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப ஒரு புரட்சியாக இருக்கும். என் பேர் மருது. நான் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட இலக்கிய அணி பேச்சாளர்லேருந்து வரேன். நான் சின்னம்மாவை சந்தித்து அவருடைய செயல்பாடுகளுக்கு கீழே பணி செய்யணுங்கிற முடிவோடு இன்றைக்கி அம்மாவை பார்க்குறதுக்கு வந்தோம். அம்மாவை பார்த்துட்டோம். அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து எங்ககிட்ட சொன்னாங்க. இருக்கிற காலம் வரை கடைசி வரைக்கும் அம்மாவுடைய பாதையிலே சின்னம்மாவுடைய பாதையிலே பயணிக்கிறதுங்கிற முடிவில் வந்திருக்கேன். நன்றி. வணக்கம். என் பேர் மதன். நான் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி. நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம் விட்டு வந்துட்டேன். அம்மாவுடைய ஆதரவாளராக நான் இருக்கிறேன். அவங்க ஆணையிட்டாங்கன்னா அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி அவங்க கையில் கொடுப்பேன். நான் மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக வெற்றி பெற்று அம்மாவுக்கு நான் வந்து அரக்கோணம் சட்டமன்றத்துக்கு கொடுக்குறேன் என்று உறுதி அளிக்கிறேன்.